சிந்தாமணி சந்தியாவை ஓங்கி அரைஞ்சிட்டு உனக்கெல்லாம் ஏன் பொண்ணு கேக்குதா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து அந்த பொண்ணு பார்க்க போன பொண்ணு வந்து அண்ணா அண்ணான்னு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க. அண்ணா எனக்கு எப்ப மீனாவை காமிப்பீங்க, மீனா நீ காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்துட்ட கேட்கும்போது கூடிய சீக்கிரமே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த பொண்ணு. முத்துவும் வந்து ஷெட்டுக்கு போயிடறான். ஷெட்டுக்கு போனோன்னா மீனா வராங்க. மீனா வந்தோன்னா என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காள்ல. தங்கச்சியா என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மனோஜுக்கு பார்த்த பொண்ணு வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப பாசமா இருந்தா. அம்மா அப்பா எல்லாத்தையும் தெரியுமா பெரியப்பானாங்க, என்னெல்லாம் வந்து அண்ணன்னு சொன்னாங்க. என் நம்பர் கூட வாங்கிட்டு போயிருக்கா தெரியுமா அப்படின்னு. அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம். நல்ல பொண்ணா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, ரொம்ப ஆக்டிவா இருக்கா, துருன்னு இருக்கா. எனக்கு வந்து தங்கச்சி இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ வந்து அண்ணான்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து தினேஷ் வராங்க. தினேஷ் வந்தோடனே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் கல்யாணிக்கும் வந்து முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல்யாணியா அது யாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரியாத மாதிரியே கேக்குறாங்க முத்து. அவதான் வந்து உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ரோஹிணிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரோஹிணி ஆமா, அவங்க அவங்க பேர் எப்படி கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளோட உண்மையான பேர் வந்து கல்யாணி தான். ரோஹிணின்னு பேரை மாத்தி உங்க அண்ணனை ஏமாத்திருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இருக்கு. இவ்வளவு பெரிய பொய்ய வந்து உங்கள்கிட்ட மறைச்சிட்டு உங்க அண்ணன் கூட வாழ்ந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இந்த பக்கம் மீனா வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. நக்கலா வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படியா என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்து நடிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க, அவளெல்லாம் நீங்க சும்மா விடாதீங்க முத்து அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி நான் பாத்துக்கிறேன், ஆனா எதுக்காக நீங்க இந்த உண்மையை வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களால என்ன முடியுதோ அதை பார்த்து போட்டு எனக்கு கொடுப்பீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓட்டுட்டு சரியான அடி எழுத்துறாங்க. இந்த உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா கூட நான் கொடுத்துருந்துருப்பேன். இது எல்லாமே தெரிஞ்சு விவாதத்தை ஆகிற அளவுக்கு வந்தாச்சு, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னா. அவ தான் சொன்னா, ரோஹிணி தான் சொன்னா, என் புருஷன்ட்ட சொல்றதை விட உன்கிட்ட சொன்னா ரொம்ப கஷ்டம், என்னால சமாளிக்கவே முடியாதுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவ நல்லா உன்னை வாங்கிக்கிட்டதுக்கு தான் அவ சொல்லி அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க அப்போது இப்படியே கட் ஆகுது. இந்த பையனுக்கு வந்து ரவி ஸ்ருதியை காமிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து ஸ்ருதியோட அப்பா வந்து வராங்க. ஸ்ருதி அப்படின்ட்டு வராங்க. என்னாச்சா என்ன திடீர்னு ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த நீந்து பாத்தியா ரவி பேர்லயே வந்து ஒரு புது பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமா நெச்சா எனக்கு தெரியும், அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி நான் பண்ணாம விடுவேன், அவ வந்து இப்படி பண்ணியிருக்கா, மறுபடியும் மாப்பிள்ளை பேர்ல ஆரம்பிச்சிருக்கா, மறுபடியும் வந்து மாப்பிள்ளையும் அவளுக்கும் தொடர்பு இருக்கு, அவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்களா, ஏன் பொண்ணு வாழ்க்கையை நான் பார்த்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா திச்சாங்க. அதெல்லாம் கிடையாதுச்சா, நீங்க எதையோ யோசிச்சுட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ரவி வராங்க. என்ன சார் என்ன ஆச்சு அப்படி, என்ன அங்கிள் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதான் நீத்து பிரச்சனை அப்படின்னு வந்து சுத்தி சொல்றாங்க. நான் அம்மாட்ட பேசிட்டேன் சார், அம்மா நான் பாத்துக்கிறேன், நான் முடிச்சு வச்சுறேன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு வந்து என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டிட்டு போயிடுறாரு. சரியாச்சு நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ருதி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனே, என்னங்க ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, ஒரு மாதிரி கோவமா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அந்த நீத்து இருக்கால, அவ வந்து மறுபடியும் மாப்பிள்ளை பேர்லயே வந்து ஒரு பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூக்கடையா, என்ன இவளுக்கு பைத்தியமா, அவதான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு ஏன் இவ அப்படியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்கறாங்க. ஸ்ருதிக்கு இது தெரியுமா, ரவிக்கு இது தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு, நானே பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வந்துட்டு அதெல்லாம் எப்படி நம்ம அந்த பிரச்சனையை சும்மான்னு, அவ வந்து நம்ம மருமகன் பேர்ல வந்து பூக்கடை ஆரம்பா, நம்ம எப்படி அமைதியா விடுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. விடுங்க பாத்துக்கலாம், ஸ்ருதி எதுவும் செஞ்சா மறுபடியும் ஸ்ருதி நம்ம மேலதான் கோவப்படுவா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நம்ம கொஞ்ச நாள் அமைதியா தான் இருந்தாகணும், இல்லாட்டி நம்ம ஸ்ருதி நம்மளை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாங்க ஏற்கனவே நீங்க என்ன பிரச்சனைக்கு முத்து பேர் தான் மாட்டுச்சு, மறுபடியும் வந்து இப்பயும் எதுவும் பண்ணா போனீங்கன்னா அப்பயும் முத்துக்கு தான் பிரச்சனை வரும், முத்துக்கு பிரச்சனைனா உடனே ஸ்ருதி வந்து நம்மள சண்டை போடுவா, எதுக்கு தேவையில்லாம நம்ம அமைதியாவே இருந்துக்குவோம், பிரச்சனை எது வந்தாலும் வந்து அவளை கை மீறி போச்சுன்னா அவ வந்து அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போறா, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதான், நான் வந்து அமைதியாவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அச்சா வந்து சொல்றாங்க. சரின்ட்டு இங்க வந்து கட் ஆகுது. இந்த பக்கம் வந்து ரேகாவும் சத்யாவும் வந்து டூ வீலர்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து
விஜயா வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குமா, அனுஜுக்கு வந்து பொண்ணே கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போறாங்க. இந்த பக்கம் வந்து சத்யாவும் அதே கோயிலுக்கே வராங்க ரேகாவை கூட்டிக்கிட்டு. 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு சுத்தி வரதுக்கு போறாங்க. அப்பதான் வந்து சத்யா சாமி கும்பிட வராங்க. வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பேரா நின்று அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இதை ரேகாவை தான் முதல்ல பாக்குறாங்க. இது என்ன சிந்தாமணி பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் கூட வந்திருக்காள் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னங்க உங்க பொண்ணு ஒரு பையன் கூட கோயிலுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கோயிலுக்கு எல்லாம் வரமாட்டாளே அவ அப்படின்றாங்க. இல்லைங்க வந்திருக்காங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாஸ்டர் சொல்றீங்க, இருங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா மாஸ்டர், அவ எதுவும் நான் கேட்க போனா இன்னும் அவ ரொம்ப கோவப்படுவா, எதுக்கு தேவையில்லாம விடுங்க பாத்துக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் வெளியில வரதானே செய்யும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் கேட்காம அவங்க பாட்டுக்கு வெளியே போறாங்க. கரெக்டா சத்யாவும் ரேகாவும் கோயிலை சுத்தி வந்து வண்டியில ஏறுறதுக்கும் இவங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. ஆட்டோவை கிராஸ் பண்ணி வண்டி போகும்போதுதான் பாக்குறாங்க, இவன் பூக்கடைக்கார இப்போ தம்பி மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கும்போது கரெக்டா சத்யாவை பாத்துறாங்க. சத்யா ரேகா 2 பேரையுமே பாத்துறாங்க. உடனே டக்குன்னு என்ன இதுங்க 2 பேரும் இப்படி ஒன்னா போகுதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே வந்து மறுபடியும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னாச்சு மாஸ்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் வந்து அந்த பையன் யாருன்னு பார்த்தேன், அதான் எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல, உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லுங்க மாஸ்டர் யார் அந்த பையன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவ யாரும் இல்ல, மீனாவோட தம்பி தான், அந்த சத்யா தான் அந்த பையன், அந்த அவளைதான் வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க பொண்ணு போறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இன்னும் கட்டி பிடிச்சிட்டு போறாளா, அவ வந்து ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க என் கண்ணால பார்த்தேன் சிந்தாமணி, அவங்க அப்படிதான் போறாங்க, பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இவளுக்கு எவ்வளவு துணிவு இருந்தா ஒரு பையனை லவ் பண்ணுவா, அதுவும் அவளை போய் சீப்பா போய் இறங்கியிருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீனா வந்து திட்டுறாங்க. ஓ அவன் வந்து மீனாவோட தம்பியா, சரி அவளை முதல்ல போய் பார்த்துக்கோன்ட்டு மீனா கிட்ட போறாங்க. மீனா கிட்ட போய் உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, எப்படி எல்லாம் பழி வாங்கணும்னு உனக்கு கூட கொஞ்சம் கூட தெரியாதா, நான் உன்னை பழி வாங்கினேன் பத்தியா, பழி வாங்கணும்னா அப்படி வாங்கணும், உன்னை கீழே இறக்கணும்னு நினைச்சேன் பத்தியா, வீட்டை விட்டு அனுப்புனேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், பண்ணணும்னா அது மாதிரி பண்ணணும், கேவலமா சீப்பா இப்படி என் வீட்டு பொண்ணை வந்து லவ் பண்ண விட்டு உன் தம்பியை பண்ண விட்டு இப்படி பண்ற அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்குலாம் ஒண்ணுமே புரியாதா, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு பேசுற, என்ன பேசுற ஏது பேசுறன்னு சொல்லிட்டு பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன பேசுறது ஒன்றும் புரியாதது மாதிரியே பண்ணிட்டு இருக்கியா நீனு அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்கும்போது, ஆமா நீ பேசுறது ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றான்னு முதல்ல தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா உன் தம்பி யாரையும் லவ் பண்றானாமே அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா லவ் பண்றான், அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவ என் பொண்ணு அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவ வந்து என் பொண்ணதான் உன் தம்பி லவ் பண்றான், ஓ பணக்கார வசதியான ஆளா வேணுங்கிறதுக்காக என் பிள்ளைய வந்து வளைச்சு போட பாக்குறீங்களா குடும்பமா சேர்ந்து, அசிங்கமா இல்ல, இதுதான் உன் குடும்பத்துக்கு வேலையா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இந்த பாருங்க வார்த்தையை ரொம்ப தடிச்சு பேசுறீங்க, வார்த்தையை குறைய அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து சத்யா வராங்க. ஏன்க்கா என்னாச்சுக்கா, இந்த பொம்பளை ஏன்க்கா உன்னை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்ன வேலைடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே வந்து சிந்தாமணி வந்து சத்யாவை அரைஞ்சிடுறாங்க. உனக்கு உன் தகுதிக்கு என் தகுதியில இருக்க ஆளுங்க கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ரேகா என் பொண்ணை தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்பதான் வந்து அவளுக்கே தெரியுது இவனோட பொண்ணை தான் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நான் லவ் பண்றதை வந்து நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சத்யா சொல்றான். என்ன சொன்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ கேரக்டர் பிடிச்சிருக்கு, ஒன்னு மாதிரி கேவலமான கேரக்டர் ஒன்றும் பொண்ணு கிடையாது, அவ ரொம்ப நல்லவ, அதனால நான் வந்து லவ் பண்றேன், நீ தான் அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்போதுமே வந்து அவதான் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சத்யா ரொம்பவே பேசிடுறா. அந்த டைம்ல கரெக்டா முத்து வந்துடுறாங்க. என்ன இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு, என்னாச்சு மீனா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்கும் போது, ஆமாங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை, என்ன சத்யா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ரேகா இவங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க பொண்ணா,
இவங்களுக்கு பிறந்த பொண்ணா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஏய் முத்து அப்படின்னு வந்து பேசும்போது, சும்மா நிறுத்துங்க, அவ நல்ல பொண்ணு, அவ லவ் பண்ணா இவனும் லவ் பண்ணா, நீங்க வந்து இவங்க 2 பேர்த்து விஷயத்துல வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னது இவங்க 2 விஷயத்துல நான் வரக்கூடாது, நான் அவளோட பெத்தவடா, நான் வந்து கேட்பேன், என் பொண்ணை ஏன்டா லவ் பண்றேன்னு நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தாமணி சொல்றாங்க. அது முதல்ல உங்க பொண்ணுகிட்ட போய் கேளுங்க, ஏன்டி இப்படி போய் ஒரு பையனை லவ் பண்றேன்னு முதல்ல நீங்க போய் கேளுங்க, அவ என்ன பதில் சொல்றாரோ அதுக்கப்புறம் எங்க பிள்ளைகிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதோட இந்த சீரியலுக்காக முடியுது. நாளைக்கு பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரும்.